ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து ரோன்ட்டு மலையாள படம். ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங் அவைலபிலிட்டியாக இருக்குது. பேட்ரோல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் வந்து திலீஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்கியிருக்கிறவர் வந்து ஷாஹி கபீர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். ரொம்ப அருமையாக இயக்கியிருக்கிறார் இந்த படத்தை. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலீஸ் ஸ்டாஃபுக்கும் ஒரு நியூலி அப்பாயிண்டடான போலீஸ் ஸ்டாஃபுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய கம்யூனிகேஷன் கேப்பு தான் இந்த படம். அதாவது திலீஷ் போத்தனுக்கும் ரோஷன் மேத்யூக்கும் நடக்கக்கூடியது. இவங்க ரெண்டு பேருக்குமே நைட் டியூட்டி தான் தரப்படுது. ரெண்டு பேருமே நைட்டு பேட்ரோல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதில் வரக்கூடிய சினாரியோஸும் ரொம்ப இவங்களுக்கு அருமையாக கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த நியூலி அப்பாயிண்டடான ரோஷன் மேத்யூ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எப்படி வித்தியாசங்கள் இருக்குன்றதுக்காகவே நல்ல சினாரியோஸாக அந்த டைரக்டர் எழுதியிருக்கிறாரு. நைட்டில் ஸ்ட்ரீட் பசங்களை விரட்டக்கூடிய சீனாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்டின் ஃபாதர்கிட்ட வந்து நம்ம திலீஷ் போத்தன் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய சீனாக இருக்கட்டும், பிறகு அவர் ஏன் லஞ்சம் வாங்கினார் அப்படின்றது அது எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. அது அதே போல் ஒரு சைக்கோ வந்து ஒரு சைல்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த சைல்டை இவங்க காப்பாற்றக்கூடிய சீனாக இருக்கட்டும். அதுபோல் ஒரு ரிச் விஐபி ஃபேமிலி வந்து ஒரு ஆணவ கொலையை பண்ணிவிட்டு அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நைட் டியூட்டிக்கு உண்டான படம். அவங்க ரெண்டு பேருமே நைட் டியூட்டி தான் பார்க்குறாங்க. அதனால் வந்து இந்த கேமரா ஒர்க்கு ஃபுல்லாகவே நைட் டியூட்டியில் வரனால இந்த லைட்டிங்லாம் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களால தான் வைக்க முடியும். மனேஷ் மாதவன் வந்து ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணக்கூடிய மாண்டேஜ் ஷாட்ஸு, நைட்டில் வரக்கூடிய லைட்டிங் எஃபெக்ட்டு, ட்ரோல் ஷாட்டு எல்லாமே அருமையாக இருக்குது. மியூசிக்கும் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு அருமையான படம் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த படம் நமக்கு வந்து ஸ்லோவாக தான் போகும். ஒரு ஸ்லோ பர்னிங்காக தான் போயிட்டுருக்கும். கிளைமேக்ஸில் தான் ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு மலையாள படத்துக்கே உண்டான அந்த ஸ்டைலில் தான் இது போகும். ஒரு உலகத்தரமான படங்களை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதே போல் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லா படத்துலேயும் போலீஸை வந்து ஒரு கொடூரமாக தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்களும் எவ்வளோ விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நைட்டு பேட்ரோல் போகிறாங்க. அவங்க தூக்கத்தை மிஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபுட்டை மிஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே அருமையாக காட்டியிருக்கிறாரு. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு போலீஸ் ஜாப் மேலே வந்து அவங்க மேலே நமக்கு வந்து ஒரு இரக்கம் ஏற்படும். அவங்கள நம்ம ரொம்ப மதிப்போம் இந்த படத்தை பார்க்கும்போது. பொதுவாக எல்லா போலீஸ் படத்துலையும் பார்த்தீங்கன்னாலே போலீஸை வந்து ரொம்ப அரகண்ட்டாக காட்டுவாங்க. இந்த படத்தில் அப்படி இருக்காது. ஒரு பீப்புளுக்கு அவங்க மேலே வந்து ஒரு இரக்கம் ஏற்படுற மாதிரி அவர் கொண்டு போன விதம், அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படம் ஸ்லோ பர்னிங்காக தான் போகும், மலையாள படத்துக்கே உண்டான ஸ்டைலில். ஸோ ஒரு ஸ்லோ பர்ன் உலகத்தரமான படம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான படம் பார்த்து திருப்தி ஃபைனலாக ஏற்படும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.